நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கொஷின் வந்து டிஸ்கிரைப் தி salient features ஆஃப் நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம்ஒர்க் ஆஃப் 2005. ஸோ இதில் சினாப்சஸ் பார்த்தோன்னா இன்ட்ரடக்ஷன் அண்ட் தென் பிரின்சிபல் ஆஃப் என்சிஎஃப், ரீசன்ஸ் ஃபார் ஃபாலோவிங் என்சிஎஃப் 2005 கரிக்குலம் அண்ட் தென் கரிக்குலம் ஏரியாஸ், ஸ்கூல்ஸ் அண்ட் கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட். ஸோ இதில் இன்ட்ரடக்ஷன் பார்த்தோன்னா வாட் இஸ் மென் பை என்சிஎஃப்? என்சிஎஃப் அப்படின்னா நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம்ஒர்க். ஸோ இந்த கொஷின், இந்த டாபிக் வந்து எதை டிபெண்ட் பண்ணி சொல்லுதுன்னு பார்த்தோன்னா வாட் ஆர் தி சேஞ்சஸ் அக்கர்ட் இன் எஜுகேஷன் சிஸ்டம். ஸோ என்னென்ன சேஞ்சஸ் வந்து நடக்குது எஜுகேஷன் சிஸ்டமில், என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரலான்றதை பற்றி தான் வந்து இந்த என்சிஎஃப் ஆக்ட் வந்து வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி சொல்கிற டாக்குமெண்ட் தான் இந்த என்சிஎஃப் டாக்குமெண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ த என்சிஎஃப் கரிக்குலம் ஃப்ரேம்ஒர்க் என்சிஎஃப் 2005 இஸ் ஒன் ஆஃப் தி 4 நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம்ஒர்க் பப்ளிஷ்டு இன். ஸோ இது வந்து மொத்தம் 4 என்சிஎஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து என்சிஎஃப் டாக்குமெண்ட் வந்து 1975 வந்துச்சு. அண்ட் தென் செகண்ட் ஆக்ட் வந்து 1988 வந்தது. அண்ட் தென் தேர்ட் ஆக்ட் வந்து 2000. அண்ட் தென் ஃபோர்த் ஆக்ட் தான் வந்து 2005 வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ எதை டிபெண்ட் பண்ணினா ஒரு ஸ்டூடெண்ட்டோட கரிக்குலமை எப்படி வந்து ஈஸியாக நல்ல யூஸ்ஃபுல்லாக வந்து மாற்றுறதுன்றதை வந்து இந்த என்சிஆர்டி தான் கொண்டு வந்திருக்குது. what this scheme means, National Council for Education Research and Training. ஸோ NCERTன்றவங்க தான் வந்து அவங்க தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த என்சிஎஃப் ஆக்ட். ஸோ வந்து பார்த்தோன்னா அவங்க மூலியமாக தான் இது வந்திருக்கு. ஸோ இட் ப்ரொவைட்ஸ் தி ஃப்ரேம்ஒர்க் ஃபார் மேக்கிங் syllabi, textbooks and teaching practices within the school education programs in India. ஸோ இது வந்து எப்படி ஒரு சிலபஸ் நம்ம வந்து பண்ணலாம், அண்ட் தென் டெக்ஸ்ட் புக் எவ்வளோ வேல்யூபிளாக நம்ம பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் பற்றி தான் வந்து இது சொல்லுது ஆக்சுவலி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா NCFTE 2000. இப்போ வந்து 2009லேயும் வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்திருக்கு, என்சிஎஃப் டாக்குமெண்ட். பட் அது வந்து NCFTE. ஸோ வாட் இஸ் மென் பை TE? TEனா என்னன்னு பார்த்தோன்னா தட் இஸ் அ டீச்சர் எஜுகேஷன். இந்த ஆக்ட் யாருக்காக வந்திருக்குன்னா டீச்சர்ஸ்க்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ என்சிஎஃப் ஆக்ட் வந்து 2009 வந்திருக்கு. பட் தட் இஸ் ஃபார் டீச்சர் எஜுகேஷன். ஸோ யார் அந்த கொண்டு வந்ததுன்னு பார்த்தோன்னா நேஷ்னல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன், NCTE. அதனால இது வந்து NCFல கவர் ஆகாது. ஸோ NCFTன்றது இட் இஸ் ஒன்லி ஃபார் டீச்சர்ஸ். ஓகே, ஸோ தட் இஸ் ஃபார் டீச்சர் எஜுகேஷன். ஸோ NCF ஆக்ட் வந்து 4 வந்திருக்கு 1975, 1988 அண்ட் தென் 2000 அண்ட் தென் 2005. ஸோ இப்போ 2005 தான் நம்ம வந்து இந்த ஆக்ட், இந்த ஃப்ரேம்ஒர்க் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம்ஒர்க் ஆஃப் 2005. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா த NCF 2005 டாக்குமெண்ட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் சேஞ்சஸ் இன் எஜுகேஷன். ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் லேர்னிங் வித்தவுட் பர்டர். எதுக்காக இந்த டாக்குமெண்ட் வந்துச்சுன்னா சேஞ்சஸ், இப்போ எஜுகேஷனில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் தேவைப்படுது. ஸோ அந்த எஜுகேஷன் சேஞ்சஸ்க்காக தான் இந்த டாக்குமெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டூடெண்ட் வந்து எதுக்காக இது யூஸ்ஃபுல்லாக ஆகுதுன்னா ஸ்டூடெண்ட் ஷுட் லேர்ன் வித்தவுட் பர்டன். ஸோ பர்டன் இல்லாமல் ஸ்டூடெண்ட் வந்து படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டாக்குமெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ த அப்ரோச் அண்ட் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் NCF 2005 ஆர் ஃபார் என்டையர் எஜுகேஷ்னல் சிஸ்டம். It is not only for school education and teacher education. So it is not only for school education and teacher education. It is for entire educational system. This approach came for entire educational system. So NCF 2005 has been translated into 22 languages and has influenced the syllabus in 17 states. So 22 languageக்கு வந்து இந்த NCF 2005 வந்து translate பண்ணியிருக்காங்க. And then 17 ஸ்டேட்டுக்கு வந்து இது கொண்டு போயிருக்காங்க. ஸோ NCERT gave a great ₹10 lakh to each state to promote NCF in the language of the state and compare its current syllabus with the syllabus proposed. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10 lakh வந்து ஒரு ஸ்டேட்டுக்கும் வந்து இந்த NCERT வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா இந்த சிலபஸையும் இப்போ புதுசாக ப்ரப்போஸ் பண்ண சிலபஸையும் கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்காக எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து இவங்க NCERT வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக. ஸோ த எக்ஸசைஸ் இஸ் பீயிங்
carried out with the involvement of NCERT, SCERT. What is meant by SCERT? So State Council for Education and Research Training. ஸோ இப்போ வந்து நேஷ்னல் லெவலில் சொல்கிறாங்க, இது வந்து ஸ்டேட் லெவலில் வந்து கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க அந்த சிலபஸில் எக்ஸசைஸ் அதெல்லாமே. அண்ட் தென் டயட் மீன்ஸ் டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் ட்ரைனிங். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா ரீசன்ஸ் ஃபார் ஃபாலோவிங் NCF 2005 கரிக்குலம். எதுக்காக இதை ஃபாலோ பண்ணுறாங்க, NCF டாக்குமெண்ட்டை எதுக்காக ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொன்னோன்னா எதனால் அப்படின்னும் போது லாங் வாக்ஸ் டு ஸ்கூல். ஸோ ஒரு சில பசங்கள்லாம் வந்து லோக்கலில் வந்து ஸ்கூல்ஸ் இல்லைன்னா அவங்க வந்து ரொம்ப தூரம் போய் படிக்கிற மாதிரி இருக்குது அதுக்காக. அண்ட் தென் ஹெவி ஸ்கூல் பேக்ஸ், மெயின் கான்செப்ட் வந்து ஹெவி ஸ்கூல் பேக்ஸ். இப்போ வந்து பசங்க வந்து வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருப்பாங்க, அவங்க தூக்குற பேக் வெயிட்டோட வந்து ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஏன்னா பேக் வெயிட் வந்து அவங்க அவ்வளோ புக்ஸ் ஹெவி புக்ஸ்லாம் வந்து அவங்க வந்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க, கொண்டு போவாங்க. ஸோ அந்த சிலபஸ்லாம் கம்மி பண்ணி பசங்களுக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்டாக வந்து சொல்லித்தரணுன்றதுக்காக தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஹெவி ஸ்கூல் பேக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தென் லேக் ஆஃப் அ பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்க்ளூடிங் சப்போர்ட் புக்ஸ் ஃபார் ரீடிங் அண்ட் ரைட்டிங், badly designed furniture that gives children inadequate back support and cramps their legs and knees. And then அந்த ஸ்கூலில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் சரியில்லாமல் ஃபர்னிச்சர்ஸ்லாம் வந்து வடைஞ்சி இருக்கிறது. ஸோ பசங்களுக்கு வந்து பேக் சப்போர்ட்டு, பேக் பெயின், அந்த நீஸு, லெக்ஸு, கீழே உட்காந்து பசங்களுக்கு கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தென் டைம் டேபிள்ஸ் தட் do not give young children enough breaks to stretch, மூவ் ப்ளே. என்ன சொல்கிறாங்கன்னா டைம் டேபிள்ஸ் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து கண்டினியூஸாக கிளாஸஸ் வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அது மாதிரி இல்லாமல் பசங்க எழுந்து நல்லா ஆக்டிவாக விளையாடவோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணவோ அவங்க வந்து நல்லா பிரிஸ்காக இருக்கணும். ஸோ இந்த உட்காந்துட்டு அவங்களால சுத்தமாக அவங்க டைமே கண்டினியூஸ் கிளாஸஸில் அவங்க மைண்டில் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரிலாம் இல்லாமல் இந்த சிலபஸ் வந்து ரொம்ப வந்து ஆக்டிவிட்டி பேஸ்டாக இருக்கணுன்றதுக்காக இது கொண்டு வந்திருக்காங்க. எஸ்பெஷலி ஃபார் கேர்ள்ஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் டாய்லெட்ஸ் அண்ட் சானிட்டரி எக்யூப்மெண்ட். ஸோ ஒரு சில ஸ்கூலில் வந்து டாய்லெட்ஸ்லாம் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ கேர்ள்ஸுக்கு வந்து இம்பார்ட்டண்ட் டாய்லெட்ஸ்லாம் தேவைப்படும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து நல்லா கொண்டு வரதுக்காகவும் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கார்பரல் பனிஷ்மெண்ட், பீட்டிங், கார்ட், ஃபிசிக்கல் போஸ்டர்ஸ். இப்போ வந்து டீச்சர்ஸ் வந்து அடிக்கிறதுலாம் வந்து அடிக்கக்கூடாது பசங்களைன்னு ஒரு ரூல்ஸ்லாம் வந்திருக்கலையா. ஸோ அந்த ரூல்ஸ், ஸோ அசிங்கமாக பேசக்கூடாது பசங்களை, ஸோ திட்டக்கூடாது, அண்ட் தென் அடிக்கக்கூடாது, அது மாதிரிலாம் வந்து அதுக்காக இது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பிரின்சிபல் ஆஃப் NCF 2005. ஸோ இதோட பிரின்சிபல் நம்ம பார்த்தோன்னா டு ஷிஃப்ட் லேர்னிங் ஃப்ரம் rote method. What is meant by rote method? Rote method means children what they are reading from books அண்ட் வாமிட்டிங் தி சேம் இன்ஃபர்மேஷன் இன் எக்ஸாம்ஸ். என்னென்னா இப்போ ரோட் மெத்தட் அப்படின்னா இப்போ நம்ம அப்போல்லாம் என்ன பண்ணுவோம், எல்லாமே வந்து படிச்சுட்டு நம்ம என்ன படிக்கிறோமோ, டீச்சர்ஸ் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ, நம்ம என்ன படிக்கிறோமோ அது எல்லாமே மக் பண்ணிவிட்டு அப்படியே போய் எக்ஸாமில் வந்து அந்த பாயிண்ட்டு ஒன்று விடாமல் அப்படியே மக் பண்ணி எழுதுவோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து அதெல்லாம் இருக்கக்கூடாது. பசங்க ஓனாக திங்க் பண்ணி ஓனாக எழுதணும். அப்போ தான் அவங்களோட நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுன்றதுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கனெக்டிங் நாலேஜ் டு லைஃப் அவுட் சைட் தி ஸ்கூல். ஸோ அவங்க நாலேஜ் வந்து ஸ்கூலுக்குள்ளே இருக்கக்கூடாது, அவுட் சைட் தி வேர்ல்ட், ரியல் டைம் என்விரான்மெண்ட்டில் அவங்க வந்து கம்பேர் பண்ணி படிக்கணும். அப்படி படித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த கான்செப்ட் வந்து மறக்கவே மறக்காது. ஸோ அது மாதிரி கரிக்குலம் தான் அவங்க கொண்டு வரணும்னு பார்த்துருக்காங்க. ஸோ டு இன்டகிரேட் examination into classroom learning and make it more flexible. So NCF tells that find the skills of the children and observe the skills, then give grading for them. ஸோ என்னென்னா பசங்களுக்கு வந்து அவங்க பசங்களோட ஸ்கில்ஸ் கண்டுபிடிச்சி அந்த ஸ்கில்ஸை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணி அதெல்லாம் அவங்களுக்கு நல்ல கிரேட் கொடுக்கணும். ஒன்லி படிங்கன்னு மட்டும் சொல்லக்கூடாது. ஸோ அவங்களுக்கு இப்போ ஒரு பையன் நல்லா படிக்கலன்னா அவனுக்கு வேறு ஸ்கில்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அது என்னன்னு கண்டுபிடிச்சி அதில் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை மாதிரிலாம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டு என்ரிச்சிங் தி கரிக்குலம் ஸோ தட் இட் கோஸ் பியாண்ட் டெக்ஸ்ட் புக்ஸ். டெக்ஸ்ட் புக்ஸ் மட்டும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ கரிக்குலம் தாண்டி நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும். ஸோ சிலபஸ் and curriculum is different. Syllabus is a part of the curriculum. So syllabus or curriculum ஒன்றும் இல்லை. syllabus வந்து it's one of the part of the curriculum. ஓகேவா. ஸோ கரிக்குலம்ன்றது ஒரு ஆக்டிவிட்டீஸ், என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோமோ ஸ்கூலில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோமோ எல்லாமே ஒரு கரிக்குலம் தான். ஓகேங்களா. ஸோ nurturing on overriding informed by caring concerns within the democratic polity of the country.
ஸோ நெக்ஸ்ட்டு ஜேபி நாயக் ஹேஸ் டிஸ்கிரைப்ட் ஆஸ் தி எக்ஸ்க்ளூசிவ் ட்ரையாங்கிள் ஃபார் இந்தியன் எஜுகேஷன். ஸோ இந்தியன் எஜுகேஷன் பற்றி இவர் ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காரு. யார் ஜேபி நாயக்ன்றவர். என்னன்னு பார்த்தோன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணி ஈக்குவாலிட்டி, குவான்டிட்டி அண்ட் தென் குவாலிட்டின்னு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் மென் பை ஈக்குவாலிட்டி? ஈக்குவாலிட்டி மீன்ஸ் ட்ரீட் சில்ட்ரன் ஈக்குவலி. ஓகே, ஷுட் நாட் ஷோ பார்ஷியாலிட்டி அமாங் தெம். ஸோ சில்ட்ரன்ஸை வந்து ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணணும். நம்ம வந்து ஒரு சில்ட்ரனையும் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணவே கூடாது. எல்லாமே காமன், எல்லாருமே காமன் தான். ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது, இவங்களுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், நல்லா படிக்கிற பசங்களுக்கு நல்லா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது. ஸோ அது மாதிரிலாம் பண்ணவே கூடாது. ட்ரீட் சில்ட்ரன்ஸ் ஈக்குவலாக எல்லா சில்ட்ரனையும் ட்ரீட் பண்ண. ஆஸ் அ டீச்சராக வி ஹேவ் டு ட்ரீட் சில்ட்ரன் ஈக்குவலி. ஓகே, ஸோ அண்ட் தென் வாட் இஸ் மென் பை குவான்டிட்டி? குவான்டிட்டி மீன்ஸ் it gives broad information to the students. ஸோ நம்ம broad நிறைய இன்ஃபர்மேஷன், நல்லா வேர்ல்ட் வைடு இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுக்கறதா வந்து குவான்டிட்டி. ஸோ குவாலிட்டி மீன்ஸ் give the best activity, best knowledge for ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஆக்டிவிட்டி பேஸ்டாக நம்ம லேர்ன் பண்ணி கொடுக்குறோம் இல்லையா அந்த பசங்களுக்கு ஒரு கான்செப்டை, அது வந்து ரொம்ப குவாலிட்டி எஜுகேஷன் சொல்லுவாங்க. ஸோ பசங்களுக்கு வந்து அது வந்து மறக்கா லைஃப் லாங் வந்து ஒரு ஆக்டிவிட்டி பேஸில் நம்ம சொல்லி கொடுத்தோன்னா அந்த பசங்களுக்கு லைஃப் லாங் மறக்காது. அந்த கான்செப்ட் வந்து அப்படியே இருக்கும். அதுவே நீங்கள் சும்மா ஒரு சாக் அண்ட் போர்டு வச்சு நீங்கள் எழுத்திங்கன்னா பசங்களுக்கு வந்து அது கொஞ்சம் ட்ரௌசியாக தான் இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப அது இன்வால்வ் ஆக மாட்டாங்க. அதுவே ஒரு ஆக்டிவிட்டி பேஸில் அவங்க ஒரு என்த்யூசிஸ்டிக்காக வந்து படிப்பாங்க. ஸோ கரிக்குலம் ஏரியாஸ்ன்னு பார்க்கும்போது இது வந்து சப்ஜெக்ட் பேஸ் தான் ஃபுல்லாகவே. ஸோ எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு லாங்குவேஜ்னு பார்க்கும்போது டு இம்ப்ளிமெண்ட் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா. ஸோ 3 லாங்குவேஜ் ஃபார்முலா வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். வாட் இஸ் மென் பை 3 லாங்குவேஜ் ஃபார்முலா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ மதர் டங். மதர் டங்கில் வந்து நம்ம வந்து லெசன்ஸ் வந்து எடுக்கணும், லைக் சிலபஸ் வந்து இருக்கணும். மதர் டங்குனா இப்போ வந்து அவங்க என்ன இப்போ தமிழ் பேசுனாங்கன்னா அது அவங்க மதர் டங்காக இருக்கும் இல்லையா? ஸோ தமிழில் வந்து அவங்களுக்கு சிலபஸ் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணும். ஏன்னா மதர் டங்கில் அவங்க படித்தாங்கன்னா அந்த கான்செப்ட் அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டாங்க. ஸோ வென் கம்பேர்ட் டு இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி, வெதர் தி மதர் டங் இஸ் தமிழ், அவங்க வந்து தமிழில் படிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஹிந்தி. செகண்ட் வந்து ஹிந்தி. இஃப் சப்போஸ் ஹிந்தியே மதர் டங்காக இருக்கவங்க வந்து மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜ், ஏதாச்சும் ஒரு இந்தியன் லாங்குவேஜ் வந்து அவங்க எடுத்துக்கலாம் செகண்ட் லாங்குவேஜாக. ஓகேங்களா? ஸோ தேர்டு வந்து இங்கிலீஷ். ஓகே, ஸோ இதுதான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு சிலபஸ்லன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து எம்ஃபசிஸ் ஆன் மதர் டங் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஆஸ் இட் இஸ் நான் சொன்ன மாதிரி தான் மதர் டங்கை வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக கொண்டு வரணும். நெக்ஸ்ட்டு வந்து கரிக்குலம் ஷுட் கண்டெயின் மல்டிலிங்குவல் proficiency only if mother tongue is considered as a second language. ஸோ ஃபோக்கஸ் ஆன் ஆல் ஸ்கில்ஸ். ஸோ எல்லா ஸ்கில்ஸ்லையும் ஃபோக்கஸ் பண்ணணும். LSRW மீன்ஸ் லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங் அண்ட் தென் ரைட்டிங். ஸோ அந்த எல்லா ஸ்கில்ஸ்லையும் வந்து அவங்கள வந்து ஃபோக்கஸ் பண்ணி என்கரேஜ் பண்ணி கொண்டு வரணும். ஸோ மேத்தமெட்டிக்ஸில் எப்படி வந்து அவங்கள இது பண்ணலான்னு பார்த்தோன்னா டு ஃபோக்கஸ் ஆன் சைல்டு ரிசோர்ஸஸ், டு திங்க் அண்ட் ரீசன், டு விஷுவலைஸ் அப்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் டு சால்வ் ப்ராப்ளம்ஸ். அந்த பசங்களுக்கு வந்து ஒரு கான்செப்ட் கொடுத்து அதை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்புறம் வந்து பார்த்தோன்னா அவங்க விஷுவலாக அவங்களுக்குள்ளே அவங்க வந்து இப்போ ஒரு ஃபார்முலா பார்க்குறாங்கன்னு, ஒரு சம்மை பார்க்குறாங்க, ஒரு அடிஷன் பார்க்குறாங்க, இல்லை ஒரு சப்ட்ராக்ஷன் பார்க்குறாங்க, அவங்க மைண்டிலே கால்குலேட் பண்ணி அஸ் அ விஷுவலைஸாக அவங்க மைண்டிலே கால்குலேட் பண்ணி அவங்க வந்து அந்த சம்மை வந்து சால்வ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து விஷுவலைஸ் அப்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் சால்வ் ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சயின்ஸில் எப்படி வந்து சொல்கிறாங்கன்னா டு ஃபோக்கஸ் ஆன் மெத்தட்ஸ் அண்ட் ப்ராசஸ் தட் வில் நர்ச்சர் திங்கிங் ப்ராசஸ், க்யூரியாசிட்டி அண்ட் க்ரியேட்டிவிட்டி. இப்போ நம்ம சயின்ஸ் படித்தோன்னா அது வந்து நம்ம வந்து ரொம்ப க்யூரியாசிட்டியோடு படிப்போம். ஸோ டிஸ்கவரிங், அந்த இன்வென்ஷனு, அந்த லேபுக்கெலாம் போயிட்டு நம்மளே பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக, ஸோ திங்கிங் ப்ராசஸ் வந்து அதிகப்படுத்தும் சயின்ஸ்லாம் படிக்கும்போது. ஸோ அதனால் வந்து அந்த மெத்தட்ஸ், அந்த ப்ராசஸ் எப்படி ஒரு நல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்றதை நம்ம பண்ணலாம். ஸோ சோஷியல் சயின்ஸுன்னும் போது we can use multidisciplinary method. What is meant by multidisciplinary method means connecting one subject with another subject. ஒரு சப்ஜெக்ட் கூட another subject வந்து கனெக்ட் பண்ணி சொல்லணும். எப்படின்னா if you are writing a history essay, then we have to know about the knowledge of history and then knowledge of language. இப்போ நம்ம ஒரு ஹிஸ்ட்ரியோட ஒரு அக்பர்னு வச்சுக்கோங்களேன், அந்த அக்பரோட எஸ்ஸே அவங்கள பற்றி எழுதுங்கன்னு சொன்னாங்கன்னா, லைஃப் ஸ்டைல் பற்றி எழுதுங்கன்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஹிஸ்ட்ரியும் எழுதுவோம் அண்ட் தென் எஸ்ஸேவாக அந்த கிராமட்டிக்கல் ரூல்ஸு அண்ட் தென் அந்த லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுதான். ஸோ கனெக்டிங் ஒன் சப்ஜெக்ட் வித் அந்த, இப்போ வந்து ஃபிசிக்ஸ் மேக்ஸ் எடுத்தோன்னா ஃபிசிக்ஸில் வந்து ஒரு சிலர்லாம் அந்த சம்ஸ் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸ் இன்வால்வ் ஆகும். ஸோ அதுதான் அங்கே சொல்கிறாங்க. ஸோ கனெக்டிங் ஒன் சப்ஜெக்ட் வித் another language. So integrated approach in the treatment of significant themes and then enable pedagogy practices for promoting thinking
ப்ராசஸ், டெசிஷன் மேக்கிங் அண்ட் கிரிட்டிக்கல் ரிஃப்ளெக்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஆர்ட் எஜுகேஷன். ஆர்ட் எஜுகேஷன் சொல்லும் போது இட் கவர்ஸ் அ மியூசிக், டான்ஸு, விஷுவல் ஆர்ட்ஸ், ட்ராமா. வாட் இஸ் விஷுவல் ஆர்ட்ஸ் மீன்ஸ் ட்ராமா, ட்ராயிங் எக்ஸெட்ரா. அதெல்லாம் தான் வந்து விஷுவல் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அண்ட் தேட்டர் விச் ஆன் இன்ட்ராக்டிவ் அப்ரோச்சஸ் அண்ட் எனேபிள் சில்ட்ரன் டு எக்ஸ்பிரஸ் தெம்செல்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம். ஸோ இப்போ மியூசிக், டான்ஸ், விஷுவல் ஆர்ட்ஸில் சொல்லும்போது அவங்களே திங்க் பண்ணி அவங்களே வரைவாங்க இல்லையா. ஸோ மியூசிக்ஸ் வந்து அவங்களே வந்து திங்க் பண்ணி அவங்களே மியூசிக் பண்ணுவான். ஸோ அது மாதிரி வந்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணும் ஆர்ட் எஜுகேஷனில். ஸோ ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷனில் வந்து ஹெல்த் டிபெண்ட்ஸ் அப்பான் நியூட்ரிஷன். இப்போ வந்து ஹெல்த்துன்னும் போது நல்ல ஃபுட் எடுக்கணும், நல்ல நியூட்ரிஷன் எடுக்கணும், நல்ல ப்ரோட்டீன்ஸ் எடுக்கணும். ஸோ அதுக்கு தான் வந்து அவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்க, நான் மீல் சிஸ்டம் லைக் எக் போடுறது, அதுலேருந்து ஒரு நியூட்ரிஷன் கிடைக்கும், ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் டிபார்ட்மெண்ட் எஜுகேஷனில் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிளான்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து நிறைய கொடுக்கணும். லைக் ப்ளே பண்ண வைக்கணும், நிறைய வந்து அவங்களுக்கு இந்த பிடி செக்ஷன்ஸ்லாம் வைப்பாங்களே. ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணணும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அவங்க நல்லா வந்து இதுவாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா எஜுகேஷன் ஃபார் பீஸ். எஜுகேஷன் ஃபார் பீஸ்னும் போது ஸ்டூடெண்ட் ஷுட் லேர்ன் ஹவு டு பி இன் பேஷண்ட் when certain சுச்சுவேஷன். ஒரு சில சுச்சுவேஷனில் வந்து எப்படி பேஷண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து அது கற்றுக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் அது. தே ஷுட் அவாய்ட் வயலன்ஸ். ஸோ சண்டைலாம் வந்து அவங்க போட்டுக்கவே கூடாது. இப்போ பாய்ஸ்னு எடுத்தோன்னா நிறைய சண்டை போடுவாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து தே ஷுட் அவாய்ட் இட். ஸோ பீஸ் ஓரியன்ட் வேல்யூ ஷுட் பி ப்ரொமோட்டட் இன் ஆல் சப்ஜெக்ட் த்ரூ அவுட் ஸ்கூல் இயர்ஸ் வித் தி ஹெல்ப் ஆஃப் ரிலிவெண்ட் ஆக்டிவிட்டீஸ். ஸோ பீஸ் ஓரியன்ட் வேல்யூஸ் வந்து எல்லா சப்ஜெக்ட்லையும் இன்வால்வ் ஆகணும். ஸோ அதுக்கு தேவையான ஆக்டிவிட்டீஸும் கொடுக்கணும் பசங்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒர்க் எஜுகேஷன் சொல்லும் போது necessary skills should be promoted as a part of pedagogy. So need to improve skills in painting, stitching. So not only in studies. ஸோ அவங்கள எப்படி என்கரேஜ் பண்ணணும், லைக் அவங்களுக்கு பெயிண்டிங் இன்ட்ரெஸ்ட்னா பெயிண்டிங்கில் பண்ணலாம், ஸ்டிச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட்னா ஸ்டிச்சிங் பண்ணலாம். ஸோ அது மாதிரி வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இதுதான் வந்து கரிக்குலம் ஏரியாஸில் கவர் ஆகிற டாபிக்ஸு. அண்ட் தென் ஸ்கூல் அண்ட் கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது ஸோ ஸ்கூல் அண்ட் கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட், அவைலபிலிட்டி ஆஃப் மினிமம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் மெட்டீரியல் ஃபெசிலிட்டி அண்ட் சப்போர்ட் ஃபார் பிளானிங் அ ஃப்ளெக்சிபிள் டெய்லி ஷெடியூல். ஸோ டெய்லி ஷெடியூல் வந்து அவங்க போட்டிருக்கணும். அண்ட் தென் ஃபோக்கஸ் ஆன் நியூச்சரிங் அண்ட் எனேபிளிங் என்விரான்மெண்ட். வி ஹாவ் டு ப்ரொவைட் என்விரான்மெண்ட் லைக் இன்னோவேட்டிங் நியூ திங்ஸ் டு பை ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து அந்த என்விரான்மெண்ட் வந்து அவங்களுக்கு கொண்டு வரணும். எப்படின்னா அவங்க வந்து அந்த என்விரான்மெண்ட்டில் அடாப்ட் பண்ணிக்கணும். அவங்க என்ன இன்னோவேட் பண்ணுறாங்களோ, என்ன நியூ திங்ஸ் என்ன என்விரான்மெண்ட்டில் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறாங்களோ எல்லாமே நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம் ஆஸ் அ டீச்சராக. ஸோ ட்ரெடிஷ்னல் நேஷன்ஸ் ஆஃப் டிசிப்ளின் ஷுட் பி சேஞ்ச்டு அண்ட் தென் டிஸ்கஸ் நீட்ஸ் ஃபார் ப்ரொவைடிங் ஸ்பேஸ் டு பேரண்ட்ஸ் அண்ட் கம்யூனிட்டி. So and then instead of reading textbook, encourage them to read resources like text and books, libraries, laboratories and media. ஸோ வெறும் டெக்ஸ்ட் புக்ஸே படிக்கணும்னு என்கரேஜ் பண்ணாமல் அவங்கள வந்து நல்ல ரிசோர்ஸஸ் லைக் லைப்ரரி போனாங்க, நல்ல ரிசோர்ஸஸ் அவங்க நிறைய படிக்கலாம், நிறைய கற்றுக்கலாம், நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த நிறைய டெக்ஸ்ட் அண்ட் புக்ஸ் படிக்கணும், லெபார்ட்டரிஸுக்கு கொண்டு போய்ட்டு அது காமிக்கணும், அந்த மீடியா. ஸோ அது மாதிரி வந்து அவங்கள நிறைய என்கரேஜ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தா பெர்ஃபார்மன்ஸ் இஸ் நாட் எவ்ரி திங். பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான், அந்த மார்க் வாங்கணும், நல்லா படிக்கணும், அது மட்டும்தான் இல்லை லைஃப். ஸோ நல்லா படிக்கிற பசங்க வந்து நல்லா வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்கள வந்து எல்லா ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்களை இப்போ ஒரு பையன் நல்லா படிக்கலாம்னா அவனை வந்து வேறு என்ன அவனுக்கு ஸ்கில்ஸ் இருக்குது அது தெரிஞ்சு அவனை அதில் வந்து ஷைன் ஆக்கணும். ஸோ அதுதான் வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து NCF 2005 டாக்குமெண்ட். ஸோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.